இது சவுத் சங்கர் பொய் சொல்றாரு, அவதூறு பண்றாரு, பெண்களை அவதூறா பேசுறாரு அப்படின்னா இந்த பேசுறதுக்கெல்லாம் ஆமா ஃபெலிக்ஸ் சொல்லுங்க சவுக் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, இதுதான் ஒரு காரணம். அவரை தூண்டி விட்டது நீங்க, தூண்டி விட்டவரையும் நம்ம முதல் எதிரியா கருதணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது ஒரு அப்ப ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ பிடிச்சுதான் கைது பண்ணணும். அடுத்த டார்கெட் அவர் தான். ஏன்னா ரெண்டு பேருமே பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரங்கிற மாதிரி அவர் தான் உட்கார்ந்து அவருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருந்தாலே. வணக்கம் சித்திக். வணக்கம் அமுதரசன். நாடாளுமன்ற தேர்தல் 3 கட்டமா முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, சவுத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த பரபரப்பு நார்த்ல அதிகமா இருக்கு. இங்க பொய் சொல்லிட்டு இருந்த மோடி கூட்டம் இப்ப நார்த்ல போயிட்டு அதிகமா பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட நாளுக்கு நாள் ரொம்ப உக்கரமா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு கேவலமா ஒரு பிரைம் மினிஸ்டரால பேச முடியுமாங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப நம்ம ரீசெண்டா பார்க்கும்போது காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தூக்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருக்கிறதா ஒரு பிரதமரே பேசுறாரு. காங்கிரஸ்ல இருந்து வாங்க, அப்படிலாம் நாங்க சொல்லவே இல்லை, வாங்க நம்ம வேணா விவாதம் பண்ணுவோம், எங்க தேர்தல் அறிக்கையை காட்டுறோம், எங்க இருக்குன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி மோடி கிட்ட, பிஜேபி கும்பல் கிட்ட சவால் விட்டு இருக்கிறாங்க. அந்த சவாலுக்கு கடைசி வரைக்கும் பதிலே இல்லை. அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க எப்படி ஒரு கூச்ச நாச்சமே இல்லாம பொய் சொல்லக்கூடிய ஒருத்தரா இவங்க கும்பல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த எலெக்ஷனுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொருந்தும் நமக்கு. இல்ல, எப்பொழுதுமே மோடி, அமித்ஷா, பாஜக, RSS கூட்டம் ஒரு கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு மானம் கெட்டவர்கள் தான் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இதுல பார்த்தா ரொம்ப மலிவான ஒரு பிரச்சாரத்துக்குள்ளார இறங்கிட்டாரு. அதுவும் குறிப்பா ஹிந்து வெர்சஸ் இஸ்லாம் முஸ்லிம்ஸ் அப்படின்னு அதாவது அவங்களுடைய இயல்பான குணம் இன்னைக்குதான் வெளில வந்திருக்கு. கோத்ரா ரயில் எரிச்சு கையும் அந்த முகம், பாபர் மசூதியை இடிச்ச அந்த குணம் இன்னைக்குதான் அவர்களுக்கு வெளிப்பட்டு இருக்குது. அதுவும் ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இவ்வளவு ஒரு கேவலமான மனிதர் தான் நம்ம 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாரா அப்படின்னு எல்லாரும் தடை கொண்டிருக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சுகள் இருக்கு. உங்களுடைய சொத்தெல்லாம் பிடுங்கி இஸ்லாம் முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க, உங்க தாலியெல்லாம் அறுத்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா இனிமே உங்க வீட்டுல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு யாரையும் விட மாட்டாங்க, அவங்க முஸ்லீம் தான் விளையாட விடுவாங்க. அப்புறம் இந்த 2 எருமை மாடு. இதுல எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு சொன்னா, பொய் சொல்றதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலா போயிட்டாங்க. இப்போ எப்பவுமே யூஸ்வலா பொய் சொல்லக்கூடியவங்க இனிமேல் இவங்க வந்தாங்கன்னா கிரிக்கெட்ல எல்லாம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்றது எல்லாம் மக்கள் எப்படி பார்த்துட்டு சகிச்சுக்கிறாங்கிறதா எனக்கு புரியல. இப்போ இந்த தமிழ்நாட்டுல பேசியிருக்க முடியுமா இந்த பேச்ச? தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்களுடைய பேச்சு வேறையா இருக்கு, நார்த்துக்கு போகும்போது இப்படி என்ன வேணா பேசலாங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்களே, அதை நீங்க எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போ இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுறதுக்கும் தமிழ்நாட்டுல இருந்துதான் முதல் கண்டனங்கள் பறந்து போயிட்டு இருக்குது. அந்த அளவிற்கு நம்மளுடைய அரசியல் புரிதல், இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம், மக்கள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கிறது நம்ம தேர்தலினுடைய முடிவுகள்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு அமைதியா இருக்குதுன்னு பாக்குறதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு முதுகெலும்ப ஆர்டர் பண்ணி அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. எலெக்ஷன் அந்த போலிங் பூத்துக்கு வெளியில ராமருடைய போட்டோ வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போட போற மோடி ரோட் ஷோ நடத்திட்டு போறாரு. அப்ப தேர்தல் விதிகள் எதுவுமே ஃபாலோ பண்ணல. இதெல்லாம் கேட்காம தேர்தல் ஆணையம் ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து எல்லாரும் ரொம்ப கண்டனங்களோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா அமைப்புகளையும் பாஜக சூறையாடி வச்சிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்போ மணிப்பூர் மாதிரியான ஸ்டேட்ல எல்லாம் அவங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்திருக்கணும். ஏன்னா இப்ப முன்னாடி நமக்கு பார்க்கும் போதே அங்க எவ்வளவு ஒரு வயலன்ஸ் நடந்துச்சு, மக்கள் எப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல நம்ம பார்த்தோம் ஃபயரிங் எல்லாம் நடந்துச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் அங்கெல்லாம் ஏன் ஒரு கூடுதல் கவனம் செலுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் சில இடங்கள்ல பாக்குறோம், சிலரை ஓட்டு போடவே விட மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி போர்ஸா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய காவல்துறையா இருக்கலாம், ஒரு சில குரூப்ஸ் அங்க ஓட்டு போடவே விடல. அப்படிங்கும் போது அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன? இப்போ மோடி இப்படி ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு, இல்ல ஹர்ட் பண்றாருங்கிறத தாண்டி ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாரு. அதை பார்த்துட்டு அமைதியா இருக்கிறது ஒரு பக்கம்னா,
தேர்தல் தேர்தல் நடத்துவதற்கு ஆணையத்துடைய கட்டமைப்பே தெரியலையே அப்படிங்கிறது தான். தேர்தல் ஆணையத்துடைய வேலைங்கிறது என்னன்னா, யாரும் ஓட்டு போட வராம பாத்துக்கிறது தான் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்துடைய வேலையா இருக்குது. ஒரு இப்ப சூரத்துல பாத்தீங்க அப்படின்னா 14 பேர் வந்து வாபஸ் வாங்கினாங்க. இன்னொருத்தர் என்ன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கால் போட்டு அழுதாரு. அவர் இப்ப காணாம போயிருக்கிறாரு. அவர் என்னன்னாரு அப்படிங்கிறது தெரியல. காந்தி நகர்ல அமித்ஷா இருக்கக்கூடிய தொகுதியில வெளிப்படையா வந்து எல்லாரும் அந்த மாதிரி பேசினாங்க. சூரத்துல வெளிப்படையா வந்து வெற்றி அறிவிச்சாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு கேவலமான செயல்பாடுகள்ல இந்த தேர்தல் ஆணையம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து கண்டிக்கக்கூடிய எந்த அமைப்புகளுமே சுதந்திரமான அமைப்புகள் இல்லாம இன்னைக்கு வந்து ஜனநாயகம் வந்து படுகொலை செய்யப்பட்டது. சர்வாதிகாரம் தான் இன்னைக்கு இப்ப வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏற்கனவே நம்ம வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். இந்த பிஜேபி மோடி மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆட்டோகிராட்டிக் தான் அப்படின்னு சொல்லி. அது வந்து கிட்டத்தட்ட அவங்க இப்ப நடைமுறை தேர்தல் இருக்கும் பொழுதே அதை வந்து ஒரு ட்ரையல் காமிச்சிட்டாங்க. பல தொகுதிகள்ல வேட்பாளர்கள் இதுக்கு முன்னாடி கேண்டிடேட்டா தான் வாங்கினாங்க. இப்ப வேட்பாளர்களே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் வந்து இப்போ அமைதியா இருக்கு. தேர்தல் ஆணையம் ரொம்ப அமைதியா இருக்கு. நீங்க வந்து இப்ப அந்த ஆட்டோகிராட்டிக் அப்படின்னு சொல்லும் போது பிஜேபி ஆட்சிக்கு வந்தா வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போயிரும் அப்படின்னு நம்ம ப்ரொபகண்டா பண்ணோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கடந்த ஒரு 2-3 வருஷமாவே டெமோக்ரஸி அப்படிங்கறதே இல்லாம ஆக்கிட்டாங்க. பார்லிமெண்ட்ல என்ன சட்டத்தை ஏற்றுனாலும் அதுக்கு டிஸ்கஷன் கிடையாது. அதுக்கு இப்ப வந்து எந்த இண்டிபெண்டன்ட் பாடியையும் சுதந்திரமா செயல்பட விடுறது இல்ல. இடி போன்ற அமைப்புகளை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அவர்களுடைய அந்த வேட்டை நாய்களாகவே வந்து இங்க இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகளை, இண்டிபெண்டன்ட் பாடியை, தன்னாட்சி அமைப்புகளை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதனுடைய ஒரு உச்சத்துக்கு போயிட்டாங்க. அதனுடைய ஒரு எண்ட் ரிசல்ட் தான் இப்ப தேர்தல் ஆணையத்தை இவங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயம். இப்ப இது மட்டும் இல்ல. இப்ப எலெக்ஷன் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இப்போ ராகுல் காந்தி வந்து இல்ல பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், இல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க சில சவால்கள் விடுறாங்க. வாங்க இன்ஃபிளேஷன் பத்தி பேசுவோம், வாங்க இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மையை பத்தி பேசுவோம், வாங்க இங்க இருக்கக்கூடிய பொருளாதார சீர்கேடுகளை பத்தி பேசுவோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப இத பத்தி பேசுறதுக்கு பிஜேபி தயாராவே இல்லை. அதை பத்தி நம்மளுடைய கருத்து என்னவா இருக்கு? நேத்து மோடி பேசுறப்ப கூட சொன்னாரு, மோடி எந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த கர்ணனுடைய கவச குண்டலம் மாதிரி இருக்கிற அம்பானி அதானிய வந்து நேத்து பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அம்பானி அதானி கிட்ட இருந்து நீ கருப்பு பணம் வாங்குற லஞ்சமா அப்படின்னு சொல்லி காங்கிரஸை பார்த்து கேட்டாரு. அதுக்குதான் ராகுல் காந்தி மிக தெளிவா கேட்டாரு, என்ன பயப்படுறீங்களா மோடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்க கையில தானே இடி சிபிஐ ஐடி எல்லாம் இருக்குது, நீங்க ரைடு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நல்ல கேள்வி, சம்மட்டை அடி கேள்வியா கேட்டிருக்கிறாரு. இப்ப திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்திருக்கும் மோடிக்கு. அதாவது வட மாநிலங்கள்ல இந்த பிரியங்கா காந்தி, ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கு, இன்னும் குறிப்பா நீங்க உத்தரப்பிரதேசத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அகிலேஷ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஆஹ் அந்த மக்கள் செல்வாக்கு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவிற்கு மோடிக்கு வந்து பாஜகவிற்கு பயம் வந்துருச்சு. அதையும் தாண்டி காங்கிரசினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போய் மக்கள் கிட்ட ரீச் ஆயிருக்கு. அதனால எந்த அளவுக்கு வந்து வெறுப்பை கொட்ட முடியுமோ, எந்த அளவிற்கு ரொம்ப மலிவா இந்த மாதிரி இல்லாம ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்கும் பொதுவாக இருந்த பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப வட மாநிலங்களுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா கோவில்களுக்கும் போய் பிரச்சாரத்துக்கு போகும்போது நல்லா நெத்தி நிறைய பட்டையை அடிச்சுக்கிட்டு ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப கேவலமான ஒரு மலிவான பிரச்சாரத்தை வந்து மோடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால அவங்களுக்கு தெரியல 10 வருஷமா ஒன்னும் நம்ம கழட்டல, அதனால அதை பத்தி எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தொடர்ந்து மோடி இந்த ஒட்டுமொத்த தேர்தல் காவி துண்டு போட்டுட்டு போறதோ பிரச்சனை இல்ல, அதை யாரு போட்டுட்டு போறாங்கிறதா இப்ப பிரச்சனையா இருக்கு. அதான் இந்த ஒட்டுமொத்தமான தேர்தல் பிரச்சாரத்திலையும் மோடி பேசினது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், இந்து முஸ்லீம், அது மட்டும்தான். காங்கிரஸ் வந்தா எரும மாடுகளை பிடிக்கணும் அப்படின்னாங்க. அது காங்கிரஸ் தலைவர்கள் கூட மிக சரியான அடி கொடுத்தாங்க. எங்களுக்கு எரும மாடுகளை பிடிக்கிறது இல்ல, 2 கழுதைகள் இருக்கு, அதை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மோடியுடைய இந்த ப்ரொபகண்டாவை பார்க்கும்போது ரீசெண்டா ஒருத்தர் பேஸ்புக்ல எழுதியிருந்தாரு. என்ன அப்படின்னா, பக்கத்துல பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடு மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா பிஜேபி RSS மோடி கும்பலுக்கு அரசியலுங்கிற ஒண்ணே கிடையாது.
அவங்க அப்ப எதை பத்தி தான் பேசுவாங்க? பேசுறதுக்கே ஒரு செய்திகளே இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி நாட்டுல இருக்கக்கூடிய எந்த அடிப்படை பிரச்சனையை பத்தி பேசுறதே இல்லை. விவசாயிகள் போராடினாங்க, அதை பத்தின கவலை இல்ல. மாணவர்கள் போராட்டம், அதை பத்தி கவலை இல்ல. ஒரு ஏரியாலையும் இயற்கை பேரிடர் வந்துச்சு, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு மதத்தை மட்டும் பேசி ஓட்டு வாங்கிட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா பிஜேபி இந்த தடவை கண்டிப்பா தோத்துரும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா, நம்ம ஊர்ல ஒரு செட் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காங்கல்ல, யாரு இந்த எக்ஸ் ஐபிஎஸ் பொய் சொல்லிட்டு இருக்கிறாப்புல ஒருத்தர் செட் ப்ராப்பர்ட்டி. அந்த செட் ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் எந்த தேர்தலில் இவங்க வேலை செய்ய விட்டாலும் அந்த தேர்தலில் பிஜேபி தோத்துரும். இது ஒரு ப்ரூவன் ஃபேக்டாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி கர்நாடகால ஜெயிச்சிட்டு இருந்த இடத்துல கொண்டு போய் விட்டாங்க அந்த செட் ப்ராப்பர்ட்டிய. அங்க பார்த்தா அந்த தேர்தல காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. இப்போ அவர் நம்ம பாக்குறோம் அந்த ஆட்டுக்குட்டி சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த கருத்துக்கள் எல்லாம் எப்பவுமே மோடி ஒரு பொய் சொல்றாரு அப்படின்னா பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு போட்டி என்னன்னா யார் அதிகமா பொய் சொல்றது, இல்லைன்னா யார் பொய்யோட ஹையஸ்ட் ரேஷியோல பொய் சொல்றது அப்படிங்கிற அடிப்படையில ஒரு போட்டி நடந்துட்டே இருக்கும். அந்த போட்டியில இப்ப லீடிங்ல அண்ணாமலை இருக்கிறாரு, அந்த ஆட்டுக்குட்டி இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா சமீபத்துல அவர் ஒண்ணு பேசியிருக்கிறார். என்னன்னா கச்சத்தீவு விவகாரத்துல நான் ஆர்டிஐல போட்டு வாங்கினேன், ஆர்டிஐல இருந்து எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மீடியா முன்னாடி எல்லாம் காட்டினார். நம்ம என்னடா பாஜக கச்சத்தீவை பெரிய அளவுல நம்பினாங்க. கச்சத்தீவை வச்சு திமுக பழி சொல்லிடலாமே, கடைசியில கச்சத்தீவு ஒன்னும் எடுபடல. அதே மாதிரி அதற்கு நிறைய பேசினுச்சு. ஒவ்வொரு என்ன மோடி எடுத்து வந்த எல்லா அஸ்திரமும் தமிழ்நாட்டுல தோத்து போச்சு. கடைசியா தூக்கிட்டு வந்தது கச்சத்தீவு தான். இததான் ராத்திரி ஃபுல்லா ஒட்டிட்டு இருந்தியாங்கிற மாதிரி கச்சத்தீவு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவங்க அந்த எதை எடுத்துட்டு வந்தாங்களோ அதுலயே மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப நார்த்ல மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் போட்டுட்டு அப்படியே போயிடலாம், இல்லைன்னா பொய் சொல்லிட்டு அப்படியே போயிடலாங்கிற மாதிரி இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கச்சத்தீவு கொடுத்துறாங்க. ஆர்டிஐல கேட்டோம், எங்களுக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு, ஊன்னாரு ஆட்டுக்குட்டி. சரி எங்கப்பா உன் டேட்டாவை கொடுன்னு நம்ம ஆட்கள்லாம் ஃபுல்லா வாங்கி ஃபேக்ட் செக் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி பார்த்தா அதுல முக்கியமா ஒண்ணு சொல்றாங்க. என்ன அப்படின்னா அதுல அஜய் ஜெயின் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த ஆர்டிஐல அந்த தகவல் கொடுத்ததா அண்ணாமலை காட்டின அந்த பேப்பர்ல இருக்கு. ஆனா பாருங்க, அந்த அஜய் ஜெயின் அப்படிங்கிற ஒருத்தர் அங்க வேலையே செய்யல. அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து தரக்கூடிய அந்த தகவல்ல, ஆர்டிஐல இருந்து தரக்கூடிய அந்த தகவல்ல அஜய் ஜெயின் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த பணியிலேயே இல்லாத ஒருத்தர் கச்சத்தீவை பத்தி 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படியே ஃபேக்சுவல் டேட்டாஸா தூக்கி அண்ணாமலைக்கு கொடுத்தாருன்னு பேசியிருக்கிறாரு. இதுல ரொம்ப அஜய் ஜெயின் இருக்கிறாரு. யாருன்னா அவரோட இன்னொரு பேரு அண்ணாமலை. அண்ணாமலை அஜய் ஜெயினை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணின காமெடியில இத காமெடியாவும் பார்க்கலாம். இன்னொரு இடத்துல இந்த கேடுகட்ட வேலையை செஞ்சது, இந்த கேடுகட்ட வேலையில கூட இன்னொருத்தர் உடந்த யாருன்னா இந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய இந்த ஜெய்சங்கர். அவரும் இந்த கேடுகட்ட வேலையில உடந்தை. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இது இப்ப தமிழ்நாட்டுல பொய் சொல்லுவாரு, இப்ப மீம்ஸ் தப்பு தப்பா போடுவாங்க, குரலையை கிளப்புவாங்க. தமிழ்நாடு அரசு நீ சொல்றது போயிட்டு டக்குன்னு மண்டல அடிச்சு உட்கார வச்சு. ஆனா இப்போ இந்தியாவை ஆட்சி செய்யற ஒரு கட்சி, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கதான் இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி செய்யறாங்க. வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறாரு இவரு ஜெய்சங்கர். அண்ணாமலை அப்படிங்கிறவர் அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரா இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து இந்திய ஜனநாயகத்தையும் சரி இந்தியாவில இருக்கக்கூடிய இறையாண்மைக்கே கேள்வி கேட்கக்கூடிய வகையில எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு பொய் டாக்குமெண்ட் தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க சொல்லக்கூடிய நாட்டுப்பற்று தேசப்பற்று ஏதாவது இவங்களுக்கு இருக்கா? இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்திய அமைப்பு சட்டத்துல இந்திய அரசியலமைப்புடைய அந்த சீல் வச்சிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை போர்ஜரி டாக்குமெண்டா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களா இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல ஜெய்சங்கர்ங்கிறவர் யாரு? இந்திய அரசினுடைய இந்திய ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர். அவரு தன் துறையிலேயே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு போர்ஜரி டாக்குமெண்ட்டை தூக்கி இப்படி மீடியா முன்னாடி காட்டுறாரு. அதை எடுத்துக்கிட்டு பொய் பரப்புரை அண்ணாமலை செய்யறாரு அப்படின்னா பிஜேபிங்கிற கட்சி அவங்க இத்தனை நாள் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல பொய்யா எங்களுக்கு ஒரு நாட்டுப்பற்று இருக்கு, எங்களுக்கு ஒரு தேசப்பற்று இருக்குன்னு. உங்களுக்கு நாட்டுப்பற்றும் கிடையாது, தேசப்பற்றும் கிடையாதுங்கிறதுக்கான பெஸ்ட் வேலிட் எக்ஸாம்பிள் போர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தரா அண்ணாமலை இருக்கிறாரு அப்படிங்கிறது தான்.
அது உலகளவு பொய் சொல்றது அபிஷியலா இந்திய அரசியல் சட்டம் அரசியல் லோகோ அந்த சிங்க முகத்தெல்லாம் வச்சுட்டு பொய் சொல்றது இந்த கூட்டம். இப்ப அதே மாதிரி இங்க ஒரு எலும்பு பொறுக்கி கூட்டம் ஒண்ணு இருந்தது. பேசுறது எல்லாம் தனக்குதான் எல்லாம் தெரியும். ரொம்ப அதாவது திருக்குறள் சொல்லுவாங்க, யாகா வராயினும் நாகாக்க காவாக்கல் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுன்னு. கண்ட மேனிக்கு எல்லாரையும் ரொம்ப தரக்குறைவா பேசுறது. ஆனா பேர் வந்து பத்திரிகையாளர்னு பேர் வச்சுட்டு ஜவுக்கு அதை பார்த்திருப்போம். மிக தரக்குறை. சின்ன வயசுல கதை சொல்ற போட்டி நடத்துவாங்கல்ல ஸ்கூல்ல எல்லாம், அந்த மாதிரி ஒரு கதை சொல்ற போட்டியை நடத்தக்கூடிய ஒருத்தர் தான் அவரு. நீங்க சொல்லக்கூடிய அந்த நபர். அவர் பேர்ல நம்ம சொல்றது இல்லை. ஆமா ஆமா அந்த மாதிரி வந்து எல்லாம் அண்ணாமலை இவங்க எல்லாம் ஒரே கிளாஸ் ரூம்ல இருந்து பிராட்டப் ஆனவங்க. அது சீமானும் சேர்த்து. அதனால கதை நல்லா சொல்லுவாங்க. அதுல எதுவுமே உண்மையா இருக்காது. மிக முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்துக்காக வேலை செய்யக்கூடியவங்க, அந்த பெண்கள் எல்லாம் இழிவா பேசக்கூடிய தொடர்ந்து பேசிட்டு இருந்த அவரை வந்து தமிழ்நாடு காவல்துறை கைது செஞ்சிருக்குது. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க, இவர்களோடு இணைந்து சீமான் அப்படின்னு சொன்னீங்க. அதுல மட்டும் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு உங்ககிட்ட. இவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம், ரோல் மாடல் அப்படிங்கிற சீனியர் மோஸ்ட் ஒரு பர்சனாலிட்டி இந்த துறையில, இந்த பொய் சொல்லி கதை சொல்லி துறையில வந்து தமிழ்நாட்டுல அவருதான் தற்போதைய நிலைமையில ஒரு மூத்த முன்னோடியா இருக்கிறாரு. அவரை பார்த்து பழகினவங்க தான் இந்த நபர்கள்லாம். இப்போ இவங்களை வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. இந்த சவுத் சங்கர்ங்கிறவரை கைது பண்ணிருக்கிறாங்க. குறிப்பா நம்ம ஒரு செய்தியை சொல்ல வேண்டியது, எதுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதோ வந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு கைது பண்ணிட்டாங்க, இவரு பெரிய அரசியல் புலி அப்படிங்கிறாங்க. அதுக்காக எல்லாம் கைது பண்ணப்படலை. எதுக்காக கைது பண்ணப்பட்டிருக்காருன்னா, காவல்துறையில பணியாற்றக்கூடிய பெண்களை குறித்து மிக மிக அவதூறாக அனுமதிக்கத்தக்க வகையில கருத்துக்கள் பதிவு பண்ணிருக்கிறாரு. அதுவும் ஊடக ரீதியில எழுத்துப்பூர்வமா கூட இல்லை, இவரே ஓனா உட்கார்ந்து பேசியிருக்கிறாரு. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் கொடுத்திருக்க புகாரின் அடிப்படையில கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கூட வேலை செஞ்ச அந்த பெண்களை வந்து விடோஸ பாலியல் தொழிலுக்கு அழைச்சிருக்கிறாருங்கிற அந்த ஆடியோ எல்லாம் வெளில வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது அது கேட்கறதுக்கு. இவ்வளவு ஒரு மோசமான மனநிலையோட மோசமான சிந்தனையோட இருக்கக்கூடியவன் வந்து சமூக கருத்துக்கள் சொல்றேன், அரசியல் கருத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவரு வந்து ஒரு வழக்குல கைது செய்யப்படுறாரு. அந்த கைது செய்யப்பட போன இடத்துல நமக்கு கிடைச்ச காவல்துறைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அடிப்படையில பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து போதைப் பொருட்கள் கையகப்படுத்தப்பட்டு, அப்போ இவர் எதை பத்தி எல்லாம் பேசினாரோ அதுக்கு முற்றிலும் நேர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு நபரா இவர் இருந்திருக்கிறாரு. இவரை கைது பண்ணி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை இவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பேச்சு இவர் எதுல பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு தனியார் ஊடகத்துல இவர் பேசுறாரு. அந்த ஊடகத்துல இவர் கேள்வி கேட்ட நெறியாளர் மேலையும் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அவரு இன்னைக்கு உயர் நீதிமன்றத்துல அவருடைய பெயில் அப்ளிகேஷன் வந்துச்சு. அப்ப நீதி அரசர் மிக அழகா ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படின்னா பேசக்கூடியவரை தூண்டுறாங்கல்ல. இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னா, என்ன வந்து இப்ப நீங்க தூண்டுறீங்க அப்படின்னா தூண்டக்கூடியவர்கள் மேலையும் வழக்கு பதிவு பண்ணணும். அவரைதான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா சேர்த்துக்கணும். அப்ப ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ பிடிச்சுதான் கைது பண்ணணும். அடுத்த டார்கெட் அவர் தான். ஏன்னா ரெண்டு பேருமே பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரங்கிற மாதிரி அவர் தான் உட்கார்ந்து அவருக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருந்தாலே. அவரோட பெயில் அப்ளிகேஷன்ல தான் இதை சொல்லியிருக்காங்க. ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸோட பெயில் அப்ளிகேஷன்ல தான் இந்த கருத்தையே வந்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து சவுத் சங்கர் வந்து பொய் சொல்றாரு, அவதூறு பண்றாரு, பெண்களை அவதூறா பேசுறாரு அப்படின்னா, இந்த பேசுறதுக்கெல்லாம் ஆமா ஃபெலிக்ஸ் சொல்லுங்க சவுக் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, இதுதான் ஒரு காரணம். அவரை தூண்டி விட்டது நீங்க, தூண்டி விட்டவரையும் வந்து நம்ம முதல் எதிரியா கருதணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா இனிமேல் வந்து ஆப்போசிட்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு மீடியா கேமரா மட்டும் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெஸ்ட் செக்கா இது வந்து அமைஞ்சிருக்கு.